வெல்கம் டு வகை சமையல். இன்றைக்கி காலிஃப்ளவரும் முட்டையும் போஸ்ட்டு கிரேவி. இப்போ காலிஃப்ளவரை உப்பு போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கு. இதில் ஒரு சின்ன தக்காளி பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் புதினா கொத்தமல்லி பேஸ்ட், மசாலா பொருட்கள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு வாணலியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த தாளிதத்தை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த விழுதை இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் மிக்சியில் அரைச்ச அந்த கழுவின அந்த மிக்சியில் இருந்த தண்ணி, அந்த கரைசலில் உள்ள தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கொதி வந்த பிறகு, ஏன்னா ஆல்ரெடி காலிஃப்ளவர் வேக வச்சதுனால இது நல்லா கொஞ்சம் திரண்டு வரும்போது அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இதை போட்டிருக்க நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது இதை எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவையும் அதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா வாசமாக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் சேர்த்தாலும் அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சிடணும். இதில் ஒவ்வொரு முட்டையாக இப்படி சேர்த்துடலாம். முட்டை சேர்த்த கிரேவி தயார் பண்ணியாச்சு. நல்ல மணமாகவும் இது சுவையாகவும் இருக்கும். இதை சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.